பார்க்க போறது பிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆஃப் தி டே. சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா போதும், இதுல ஹைலி கனெக்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணிடலாம். சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், பிளஸ் நம்மளை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அண்ட் அப்டேட்ஸ்க்காக நீங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிடுங்க. we are also on Instagram and Facebook. மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பிசிக்ஸ்ல, சோ ரொம்ப செகண்ட் மிடம் பேஸ் பண்ண மாதிரி அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேட்டரை நான் கொண்டு வந்திருக்கேன். சோ क्वेश्चन பாருங்க, இங்க எனக்குள்ள பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, டி ப்ராக்லி. சோ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, the de Broglie wavelength of an electron. சோ எலக்ட்ரானை பத்தி பேசியிருக்காங்க. சோ the particle is electron. Okay, so the de Broglie wavelength of an electron having 80 electron volt of energy. So electron volt ல வந்தாவே அவங்க யாருதான், நமக்கு எனர்ஜி தான். So அப்போ 18 electron volt of energy. அப்போ givenல எனர்ஜியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 80 electron volt அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1 எலக்ட்ரானோட வேல்யூவை, வோல்ட்டோட வேல்யூவை அவங்களே ஜவுல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கான வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. Then mass of electron கொடுத்திருக்காங்க. So mass of electron is 9.1 into 10 power minus 31. Okay. And Planck's constant value highlight பண்ணியாச்சு. So that is a 6.626 வரும். இங்கனக்குள்ள 6.6 கொடுத்திருக்கிறனால நான் அதவே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப அப்படி இருக்கும்போது mass of electronக்கும் நீங்க எவ்வளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க क्वेश्चनல கொடுத்தது படி. So simply வெறும் 9 மட்டும் இங்கனக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். So 9 into 10 power minus 31 எல்லாத்தையும் கொடுத்துட்டு क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா வேவ்லெந்த் கேக்குறாங்க. So வேவ்லெந்த் என்னப்பா, இதுதான் क्वेश्चन. சோ டி ப்ரோக்லின்னு மென்ஷன் பண்ணும்போதே நீங்க என்ன பண்ணணும்னா டி ப்ரோக்லியோட ஈக்குவேஷனை தான் எடுக்கணும். இதை நான் ஆல்ரெடி லைவ்ல வேற சொல்லியிருப்பேன். சோ அப்ப நான் டி ப்ரோக்லியோட ஈக்குவேஷனை எடுக்கிறேன். வேவ்லெந்த், எனர்ஜி, மாஸ் கனெக்ட் பண்ற ஈக்குவேஷனை நான் எடுக்கிறேன், சரிங்களா? அப்ப டி ப்ரோக்லியோட ஈக்குவேஷன் பாருங்க, lambda is equal to h divided by root of 2me. Okay, so lambda is equal to h value 6.6 into 10 power minus 34 எழுதியாச்சு. divided by root of 2 into mass of electron எவ்வளவு கொடுத்திருக்காங்க, that is 9 into 10 power minus 31. அதையும் நம்ம எழுதிட்டோம். எனர்ஜி எவ்வளவு கொடுத்திருக்காங்க क्वेश्चनல, 80 electron volt. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜியோட SI யூனிட் வந்து ஜவுல்ஸ் தான். இந்த ஆட்டம் லெசன், டுயல் நேச்சர், நியூக்ளியை அண்ட் செமிகண்டக்டர், இந்த 4 லெசன்ஸ்லயும் எனர்ஜி எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப 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 கம்மியான எனர்ஜி. அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் நான் வேல்யூவை எழுதி தான் நான் வேவ்லெந்த் கண்டுபிடிக்கணும். எப்பவும் போல நீங்க கொடுக்கறத மட்டும் டைரக்டா இந்த क्वेश्चनல அப்ளை பண்ணிடக்கூடாது. இங்க ரொம்ப குரூஷியல் பார்ட், எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்திருந்தா வேவ்லெந்த்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை கண்டிப்பா நீங்க டீகோட் பண்ணியே ஆகணும். நான் ஹைலைட் பண்ணிடுறேன். அப்போ இங்க எனக்குள்ள வேல்யூ அப்ளை பண்ணலாம். lambda is equal to 6.6 into 10 power minus 34 divided by root of 2 into 9 into 10 power minus 31 into 80 into இதோட எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ, அதாவது 1.6 into 10 power minus 19. ஓகே, இதுல கொஞ்சம் நல்லா அப்படியே உத்து பாத்தீங்கன்னா சில பேர் கான்ஸ்டன்ட். யாரெல்லாம் கான்ஸ்டன்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். யாரெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா h is a constant. ஆமா, we know Planck's constant. 2 number அதுவும் கான்ஸ்டன்ட். mass of electron அதுவும் கான்ஸ்டன்ட். mass of electronங்கறனால நான் wavelength of electron கால்குலேட் பண்ண போறேன். then இந்த electron volt அதுவும் கான்ஸ்டன்ட். அப்ப இந்த கான்ஸ்டன்ட்ஸ நான் ஒவ்வொரு தடவையும் இப்படி மேல நியூமரேட்டர் பெரிய வேல்யூ வச்சு கீழே டினாமினேட்டருக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் ரூட் எடுத்து ப்ளே பண்றதுக்கு இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து எழுதிக்கலாமா? அப்ப இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம சிம்பிளா எடுத்து எழுதணும்னா, சிம்பிளிஃபை பண்ணோம்னா அதோட வேல்யூ பாருங்க, வார் wavelength of electron 12.27 into 10 to the power minus 10. That is the angstrom divided by root 80. அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு H, mass of electron, 2 and electron volt எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி நம்ம ஒரு மெயின் ஷார்ட்கட் குள்ள போயாச்சு. So 1 minute நம்ம எழுதிடலாம். This is only for wavelength of electron.
புரோட்டானுக்கு மாஸ் வேல்யூ மாறுமா, அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்லி ஃபார் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப அப்ளை பண்ணியாச்சு. சிம்பிளா √80 என்ன பண்ணிடலாம், ரூட் எடுத்துடலாமா? அப்ப சிம்பிளா √80 நான் ரூட் எடுத்துட்டேன்னா வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு? வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 1.37 into 10 to the power minus 10. இதை நான் எப்படி எழுதலாம்? வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 1.4 ஆங்ஸ்ட்ராங்னு சொல்லி ஃபினிஷ் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்டையே நான் எனக்குள்ள கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியணும்னா இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் டி ப்ரோக்லிங்கிற ஹிண்ட் வேர்டு இருக்கணும், எலக்ட்ரானுங்கிறது இருக்கணும், எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்லயும் கொடுத்துருக்கணும். இந்த 3 அப்ளிகேஷனும் இருந்தா wavelength of electron is 12.27 into 10 to the power minus 10 divided by only energy. எலக்ட்ரான் வோல்ட்ல நீங்க மென்ஷன் பண்ண அதை எடுத்து அப்ளை பண்ண தேவையில்லை. சிம்பிளா என்ன பண்ணிடலாம், நீங்க அந்த டைரக்ட் வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சோ நமக்கு வந்த பிக்கஸ்ட் டெரிவேஷன்ல என்னுடைய ஸ்டாண்டர்ட் பாராமீட்டர்ஸ் நான் அப்ளை பண்ணிட்டு அவங்கள சிம்பிளிஃபை பண்ணி என்னவா மாத்திட்டேன், 12.27 மாத்திட்டேன். சோ பேலன்ஸ் இருந்த வேல்யூவை நான் √80 வச்சுக்கிட்டேன். சோ இவ்வளவுதான் பண்ணிருக்கேன். சோ ஒரு ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்தா கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் வேவ் லென்த்துக்கு வரும்போது அதை கன்வெர்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நீங்க கத்துக்கிட்டீங்க. கரெக்டா? சோ நீங்க என்ன பண்ணணும் பசங்களா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி ஒர்க் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. we are also on Instagram, YouTube, Facebook. சோ மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிடுங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चनல பார்க்கலாமா? Thank you all. Bye. Take it down.